தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. பாவிகளின் தஞ்சமானவரான புனித அந்தோனியாருக்கு 5ஆம் நாள் நவநாளை சிறப்பிக்க புனித செபஸ்தியார் அன்பியம், புனித குழந்தை தெரசால் அன்பியம், புனித திருக்குடும்ப அன்பியங்கள் எங்களோடு சேர்ந்து நமக்கு திருப்பலி நிறைவேற்றி மறைவுரை வழங்கி இறை ஆசிரை பெற்றுத்தர வந்திருக்கும் அருட்தந்தை லியோ ஜெரால்டு அவர்களையும், நமது பாசமிகு பங்கு தந்தை அந்தோனி வியாகப்பன் அடிகளார் அவர்களையும், நமது மண்ணின் மைந்தர் அருட்தந்தை மரியநாதன் அவர்களையும் மற்றும் அருட்சகோதரிகள் நமது இறைமக்கள் அத்துணை பேரையும் அன்போடும் பாசத்தோடும் அன்புடன் வரவேற்கின்றோம். பாவிகளின் தஞ்சமானவர் நம் புனிதர் அந்தோனியார். செல்வந்தரின் இதயம் அவரிடம் இல்லை, அவரது பணப்பட்டியில்தான் உள்ளது என்று வியக்க வைத்த புனிதர் நம் புனிதர். நம் புனிதரின் வழியை பின்பற்றி நாட்டை ஆளும் தலைவர்களும் திருச்சபையை வழிநடத்தும் தலைவர்களும் பணம் ஒன்றையே நோக்கமாக கொள்ளாமல் இறை இயேசுவின் மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ அருள் தாரும். முரட்டுத்தனமாக வாழ்ந்த ஒரு குடும்ப தலைவன் தனது மனைவியை சந்தேகப்பட்டு இது எனது குழந்தை அல்ல என்று வாதாடினான். அந்த பெண் நம்பிக்கையோடு அந்தோனியாரை வேண்டினாள். குழந்தை வாய் திறந்து தனது தந்தை யார் என்பதை கூறியதாம். பாவம் செய்தவர் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று போதித்த அந்தோனியாரின் மறையுரையால் தனது தாயை காலால் எட்டி உதைத்த வாலிபன் அந்த காலை வெட்டி பரிகாரம் செய்தான். இதை கேள்விப்பட்ட அந்தோனியார் அந்த வீடு சென்று வெட்டுப்பட்ட அவனது காலை ஒட்ட வைத்தார். ஆம் அன்பானவர்களே, பாவம் செய்வது இயல்புதான், வீழ்ந்து கிடப்பது அறிவீனம். குழந்தை நடப்பதற்கு முன் எத்தனையோ முறை வீழ்ந்து எழுகிறது. அதுபோல பாவச்சார்புடைய நாமும் பலவீனத்திலிருந்து எழுந்து நம் தலைவரும் வழிகாட்டிகளும் ஆகிய புனிதர்களின் பாதையில் நடக்க முற்படுவோம். அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்ற நம் அன்னையின் வழிகாட்டுதலும் புனித அந்தோனியாரின் பரிந்துரை ஜெபமும் நமக்கு கிடைக்க இத்திருப்பலியில் அருள் வேண்டுவோம். மேலும் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெறும் போர் முழுமையாக நிறுத்தப்படவும் நாட்டை காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள இராணுவ வீரர்களையும் எமது ஊரிலிருந்து இராணுவத்தில் பணிபுரியும் ஒவ்வொருவரையும் அவர்களது குடும்பங்களையும் இறைவன் காத்திட அருள் வேண்டுவோம். இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கும் அன்பிய குடும்பங்களையும் இங்கு குழுமியுள்ள அத்துணை பேரையும் பாவச்சார்புள்ள நமது மனித இயல்புகளையும் தூய அந்தோனியார் வழியாக இறைவனின் பாதத்தில் அர்ப்பணித்து இணைவோம். இத்தெய்வீக திருப்பலியில் இறையாசீர் பெறுவோம். தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நாம் செய்த பாவ குற்றங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் நடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உமக்களாகி எங்களுக்கு கொடையாக தந்தீரே. அதனால் அந்தோணியாருடைய உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருச்சபை வலியுற்று தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 31 முதல் 42 வரை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தை 31 முதல் 42 வரை. அந்நாட்களில் யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லா திருச்சபை வலியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார். ஒரு நாள் லித்தாவில் வாழ்ந்த இறை மக்களிடம் வந்து சேர்ந்தார். அங்கே அவர் 8 ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனேயா என்னும் பெயருடைய ஒருவரை கண்டார். அவரிடம், ஐனேயா, இயேசு கிறிஸ்து உன் பிணியை போக்குகிறார், எழுந்து உன் படுக்கையை நீரே சரிப்படுத்தும் என்று பேதுரு கூறினார். உடனே அவர் எழுந்தார். லித்தாவிலும் சாரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அதை கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள். யோப்பா நகரில் தபிதா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார். அவர் சொர்க்கா எனும் அழைக்கப்பட்டார். நன்மை செய்வதிலும் இரக்கம் செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார். உடல்நலம் குன்றி ஒரு நாள் அவர் இறந்துவிட்டார். அங்கிருந்தோர் அவரது உடலை குளிப்பாட்டி மேல் மாடியில் கிடத்திருந்தனர். யோப்பாவிற்கு அருகிலுள்ள லித்தாவுக்கு பேதுரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி, எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள். பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார். வந்ததும் அவர்கள் அவரை மேல்மாடிக்கு அழைத்து சென்றார்கள். கைப்பெண்கள் அவர் அருகில் வந்து நின்று, சொர்க்கான் தங்களோடு இருந்தபோது செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறே அழுதார்கள். பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். அவரது உடலின் பக்கமாக திரும்பி, தபிதா, எழுந்திடு என்றார். உடனே அவர் கண்களை திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார். பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்க செய்தார். இறை மக்களையும் கை பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிருடன் நிறுத்தினார். இது யோப்பா நகர் முழுவதும் தெரிய வரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 19 இறை வசனங்கள் 1 முதல் 10 முடிய. இயேசு எரிக்கோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாயிருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவளியேதான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்கப் போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, கோடியற்புதர் பதுவை புனித அந்தோணியாரை நமது ஊர் பாதுகாவலராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு சிறப்பாக திருவிழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். அந்தோணியாருடைய ஆலயத்திலெல்லாம் ஒலிக்கின்ற தாரக மந்திரம். அது மட்டுமல்ல, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பக்தி முயற்சிகளிலும் அந்தோணியாருடைய கரங்களிலே தவழக்கூடிய குழந்தை இயேசுவிடம் அவர் நமக்காக பரிந்து பேசுகின்றார். எனவே நாங்கள் அவருக்கு திருவிழா எடுப்பது தகுதியும் நீதியுமானது என்பதை உணர்ந்து சிறப்பாக இந்த நாட்களிலே அந்தோணியாருக்கு நாம் புகழ்ச்சி கீதங்களையும் சிறப்பாக புகழ்ச்சி பாக்களையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்தோணியார் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவான புதுமைகளை அவர் செய்திருக்கின்றார். கோடான கோடி புதுமைகளுக்கு அவர் சொந்தக்காரர் என்று சொல்லப்படுகிறது. இந்த புதுமைகளை, இந்த அற்புதங்களை அந்தோணியார் எப்படி செய்ய முடிந்தது என்றால் 2 விதமான காரியங்களை முன்னெடுக்கிறார்கள். ஒன்று, ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கை. என் மீது நம்பிக்கை கொண்டவர் என்னை விட அதிகமான வல்ல காரியங்களை செய்வார் என்ற வார்த்தை அந்தோணியாரிலே நிறைவு பெறுவதை நம்மால் உணர முடிகின்றது. இது அந்தோணியாருக்கு மட்டுமல்ல, மாறாக யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களால் புதுமைகளை செய்ய முடியும், அற்புதங்களை செய்ய முடியும் என்பது ஒன்று. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, இயேசுவினுடைய வாழ்வை அப்படியே வாழ்ந்து காட்டுவது, அப்படியே முழுமையாக பிறருக்கு எடுத்து காட்டுவது, அதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய அழைப்பாக இருக்க முடியும். நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை அல்ல, மாறாக உன்னுடைய வார்த்தையிலே,
உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய செயல்பாடுகளிலே கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்றால் ஏதோ என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டி, என்னுடைய தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள், அதனால் தான் நானும் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்பது நிச்சயமாக ஒரு கிறிஸ்தவனுக்கோ அல்லது கிறிஸ்தவனுக்கோ அழகாக இருக்க முடியாது. மாறாக மற்றவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு என் செயல்பாடுகள், என்னுடைய வார்த்தைகள் கிறிஸ்துவை ஒத்திருக்க வேண்டும். என்னை பார்த்தால் கிறிஸ்து இப்படித்தான் இருந்திருப்பார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய வார்த்தைகள் மேலோங்கி இருக்க வேண்டும் என்று இரண்டாவதாக நாம் பார்க்க முடிகின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே பாவிகளை அரவணைக்கக்கூடியவர் அல்லது பாவிகளின் தஞ்சம் என்று அந்தோனியாருக்கு நாம் புகழ்ச்சி பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணிவாழ்விலே பாவிகளை எப்படி அவர் பார்த்தார், பாவிகளை அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார், அதே போலதான் அவருடைய பாதச்சுவட்டில் நடந்து வந்த நம் புனிதர், நம் பாதுகாவலர் அந்தோனியார் கிறிஸ்துவை முழுவதுமாக ஒத்திருக்க செய்தார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் பாவிகளின் தஞ்சம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பாவம் செய்த மக்களுக்கு மீண்டும் ஒரு புதிய வாழ்வை கொடுக்கக்கூடியவராக இதோ கிறிஸ்து, இந்த கிறிஸ்து இரக்கமுள்ளவர், இந்த கிறிஸ்துவிடம் சென்றால் நாம் மீண்டும் புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி தன்னுடைய நற்செய்தியால் அறிவித்தவர்தான் நம்முடைய பாதுகாவலர், கோடி அற்புதர், பதுவை புனித அந்தோனியார். என் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பாவிகளை தஞ்சம் அல்லது பாவிகளை அரவணைக்கக்கூடிய புனிதராக இருக்கக்கூடிய நம் புனிதரை கொண்டாடக்கூடிய இந்த சூழலிலே பாவம் என்றால் என்ன, அது தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும், நம்முடைய வாழ்க்கையில எது தவறு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க திரு அவை மிக தெளிவாக குறிப்பிடுகிறது பாவம் என்றால் என்ன. 3 நிலைகளில் குறிப்பிடுகிறது. அதாவது கடவுள் மற்றும் பிற மனிதர்களுக்கிடையான உறவை சிதைக்கும் ஒரு செயல் பாவம் என்று சொல்லப்படுகிறது. கடவுளுடைய உறவையும் நான் சிதைத்து விட்டேன், பிற மனிதர்களுடைய உறவையும் நான் சிதைத்து விட்டேன், அது பாவம் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல கடவுளின் கட்டளையில் கீழ்ப்படியாமல் அவரை புண்படுத்துவது, பிறருக்கு தீங்கிழைப்பது பாவம் என்று இரண்டாவதாக சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது பாவம் என்பது ஒரு தார்மீக குற்றமாக பார்க்கப்படுகிறது. அதாவது மனித சுதந்திர தன்மையிலிருந்து வெளிப்படும் ஒரு செயலாகத்தான் இந்த பாவம் பார்க்கப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, பாவம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம், பாவம் செய்கின்றோம். ஆனால் பாவம் செய்த பின்பு இந்த பாவத்திற்கு பின்பு வாழ்வு இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறதா? பவுலடியார் சொல்வார், எங்கே பாவம் பெருகியதோ அங்கே கடவுளுடைய அருள் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவார். அதற்காக நம்ம பாவம் செய்யலாமா? நிச்சயமா கிடையாது. ஆனா பாவம் செய்துவிட்டேன் அந்த உணர்வு, ஐயோ நான் கடவுளுக்கு எதிராக, என் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி யார் ஒருவர் தன்னை முழுவதுமாக உணர்கிறார்களோ அவர்களுக்கு கடவுள் தஞ்சத்தை கொடுக்கின்றார், அவர்களை அரவணைக்கின்றார், அவர்களுக்கு இரக்கத்தை காட்டுகிறார். விவிலியம் சொல்கிறது, தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. கடவுள் இரக்கம் காட்டினார், இஸ்ராயல் மக்களுக்கு இரக்கம் காட்டினார். இஸ்ராயல் மக்கள் பாவம் செய்த போதும் அல்லது கடவுளுடைய கட்டளைகளை மீறிய போதும், கடவுளுடைய ஒழுங்கு நெறிமுறையிலிருந்து தவறி சென்ற போதும் ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டினார். ஒரே ஒரு காரியம்தான், நான் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன், நான் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். அந்த உடன்படிக்கை மீறுவது பாவம். ஒருவேளை அவர்கள் மீறினார்கள் என்று சொல்லி நானும் மீறிவிட முடியுமா? கடவுள் ஒருபோதும் அந்த உடன்படிக்கையிலிருந்து மீறியது கிடையாது. மாறாக இந்த உடன்படிக்கையினுடைய அம்சம் என்ன, முக்கியத்துவம் என்ன? நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள். நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன். ஒருவேளை ஒரு பெற்றோருக்கு அந்த பிள்ளை ஏதோ தீங்கு செய்து விட்டது, உடனே அந்த பெற்றோர் அந்த பிள்ளையை வெறுத்து விட முடியுமா? நிச்சயமாக இருக்க முடியாது. கோபம் வரலாம், அல்லது இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றுவிட்டேனே என்று சொல்லி ஆதங்கப்பட்டு விடலாம். இந்த கோபமும் இந்த ஆதங்கமும் எவ்வளவு நேரம் நீடிக்கும்? மிந்தி போனால் 1 மணி நேரம் அல்லது ஒரு 1.5 மணி நேரம், அவ்வளவுதான்.
அதற்கடுத்து என்ன செய்வாங்க? வா வந்து சாப்பிடு என்று சொல்லி என்ன செய்வோம்? ஒரு அதட்டலோடு உணவை கொடுக்கின்ற பொழுதே அந்த அதட்டலும் மறந்துவிடும். நாமும் என்ன செய்வோம்? மீண்டும் நம்முடைய பிள்ளை, என் வயிற்றில் இருந்த பிள்ளை என்று சொல்லி ஒரு பாசம், ஒரு அன்பு மேலோங்கி இருக்கும். கடவுள் இதைவிட மேலானவர். கடவுள் இதைவிட மேலானவர். ஒரு தாய் தன் பிள்ளை நேசிப்பதை விட கடவுள் நேசிப்பது மிக அதிகம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாவம் செய்திருக்கலாம், ஆனால் கடவுள் ஒருபோதும் அந்த பாவத்தை முன்னிட்டு குத்தி காட்டக்கூடியவர் அல்ல. மாறாக இரக்கத்தை காட்டுகின்றார், இரக்கத்தை பொழிகின்றார். நாம் பாவம் செய்த பின்பு, உணர்வுக்கு வந்த பின்பு ஆண்டவரிடம் அடைக்கலம் புக வேண்டும், ஆண்டவரிடம் தஞ்சம் புக வேண்டும். திருப்பாடல் 51 நாம் வாசிக்கின்றோமே. தாவீது மன்னன் அழகாக சொல்கிறான், தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே என் அன்னை என்னை பாவத்தோடு தான் பெற்றெடுத்தாள். கருப்பையில் இருக்கின்ற போதே பாவ பலவீனத்திலோடு தான் நான் வெளியே வந்தேன். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்டபோது ஆண்டவர் அவனுக்கு தஞ்சம் கொடுத்தார், அவனை அரவணைத்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் பாவம் செய்து விட்டோம் என்றால் மீண்டும் நமக்கு வாழ்வு இருக்கின்றது. அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள அந்த உணர்வுக்குள் நாம் வருகின்றோமா என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பாவத்தின் வகைகளையும் நாம் பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதாவது மார்டல் சின் அல்லது வீனியல் சின் என்று சொல்கிறார்கள், மரண பாவங்கள். இந்த மரண பாவங்கள் என்பது என்ன? கடவுளை முழுமையாக புறக்கணிப்பது. கடவுளே எனக்கு தேவையில்லை, கடவுள் இருந்தாலும் இல்லட்டாலும் எனக்கு ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது, கடவுள் என்பவர் எனக்கு ஒரு பொருட்டல்ல என்று சொல்லி முழுமையாக புறக்கணிப்பது இந்த மரண பாவம் என்று சொல்லப்படுகிறது. அப்பனா சிறு பாவங்கள், வீனியல் சின், இது என்ன என்று பார்க்கின்ற பொழுது கடவுளான உறவை ஓரளவு மதிக்கக்கூடியது. கடவுள் இருக்காரு, நான் பாவம் செஞ்சிட்டேன், ஐயோ கடவுளுக்கு எதிராக நான் பாவம் செஞ்சிட்டேன், கடவுள் என்ன செய்வாரோ தெரியல. பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்டதுதான் பாவம். ஆனால் அன்புக்குரியவர்களே, பாவத்தை உணர்ந்து மனம் வருந்தி பாவ மன்னிப்பு பெற்று கடவுளுடைய உறவை மீண்டும் புதுப்பித்த கொள்ள முடியும் என்பதைத்தான் இன்றைய நாளிலே நமக்கு வழிபாடு சுட்டி காட்டிக் கொண்டிருக்கின்றது. தொடக்கத்திலே நாம் வாசிக்கின்றோம், கடவுளுடைய கட்டளை மீறி பாவம் செய்த முதல் பெற்றோர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் விரட்டப்பட்டார்கள். கடவுள் ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டினாரை ஒழிய அவர்களை கைவிடவில்லை. தொடர்ந்து அவருடைய அருட்கரம் அந்த முதல் பெற்றோருக்கு இருந்து கொண்டிருந்தது. நீங்கள் நிலத்திலே வேலை செய்ய வேண்டும் என்பது கடவுளுடைய கட்டளை. ஆனால் அந்த உழைப்பின் பயனை கொடுத்தது யார்? கடவுள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டாலும் கடவுளுடைய கண் அவர்கள் மேல் இருந்தது என்றே பார்க்கின்றோம். இது எதை குறித்து காட்டுகிறது? பாவிகளுக்கு அன்றே கடவுள் இடம் கொடுத்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால், பாவத்தை வெறுக்கக்கூடிய இறைவன் பாவிகளை வெறுப்பதில்லை, பாவத்தை வெறுக்கின்றார். கடவுளுடைய பார்வையில் பாவம் என்பது அருவருப்பானது, பாவம் என்பது கடவுளுடைய பார்வையிலே வெறுக்கத்தக்கது. ஆனால் கடவுள் பாவிகளை ஒருபோதும் வெறுப்பதில்லை, பாவிகளை அருவருக்கத்தக்கக்கூடிய அளவில் கடவுள் பார்ப்பதில்லை. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் வரலாற்றை புரட்டி பார்த்தோம் என்றால் அகுஸ்தினாருடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். அகுஸ்தினார் மிகப்பெரிய ஒரு பாவிதான், செய்ய முடியாத குற்றங்களை எல்லாம் அவர் செய்தார். கடவுளிடமிருந்து விலகி கடவுளுக்கு எதிராக என்னென்ன பாவம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்தார். ஆனால் அவர் திருந்தி வருகின்ற பொழுது அவர் செய்த பாவங்களை விட கடவுளுடைய அருள் அவருக்கு நிறைவாக பொழியப்பட்டது. ஒரு குருவாக, ஆயராக அவர் திருச்சபையிலே தங்களுடைய பங்களிப்பை கொடுத்தார். அது மட்டுமல்ல, தப்பறை கொள்கைகளுக்கு எதிராக அவர் எழுதிய விளக்கங்கள் எத்தனை. கடவுளுடைய ஆசீர்வாதம் பாவிகளுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கின்றது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை விவிலியத்தை எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால் விவிலியத்திலே சொல்லப்படுகிறது, மருத்துவர் நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே தேவை, நோயுற்றவருக்கே தேவை, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன். ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் அவர் உணவருந்தினார். மற்றவர்கள் முணுமுணுத்தார்கள், இவர் என்ன மெசியா என்று சொல்கிறார், இவர் எதையெல்லாமோ போதிக்கின்றார், எந்த அற்புதத்தையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார், ஆனால் இவருடைய
பழக்க வழக்கங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது பாவிகளோடு இருக்கின்றதே. யாரையெல்லாம் இந்த சமூகம் வெறுத்து ஒதுக்க வேண்டுமோ அவர்களையெல்லாம் அரவணைத்துக் கொண்டிருக்கிறாரே, அவர்களோடு பழகி கொண்டிருக்கிறாரே. அன்றே இயேசுவுக்கு குற்றம் சுமத்தப்பட்டது. ஒருவேளை சிலுவையில் அறையப்படுவதற்கு அது கூட ஒரு காரணமாக கூட இருந்திருக்கலாம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, ஆண்டவருடைய அன்பு பாவிகளுக்கு என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. ஆண்டவர் பாவிகளை எப்போதுமே அரவணைத்தார். எடுத்துக்காட்டாக பார்க்கின்றோம், விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிபட்ட பெண், அந்த பெண்ணை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசேயின் சட்டம் என்று சொல்லி கைகளிலே கற்களை தூக்கி கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவர் முதலில் கல்லெறியட்டும். எல்லாருமே பாவிகள் தானே, எல்லோருமே கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர்கள் தானே. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இரக்கத்தை பொழிந்து கொண்டிருக்கின்றார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையையும் கதிரவனையும் உதித்தலச் செய்யக்கூடிய ஆண்டவர் அந்த பாவத்தை உணர்ந்து அவரிடத்தில் வருகின்ற பொழுது பாவிகளுக்கு ஒரு அடைக்கலத்தை கொடுக்கின்றார், பாவிகளை ஏற்றுக்கொள்கின்றார். நான் பாவம் செய்து விட்டேன், அதனால் இனி ஆலயத்துக்கு வரமாட்டேன், நான் பெரிய பாவி, கடவுள் உன்னைத்தான் முதலிலே தேடிக்கொண்டு இருக்கின்றார், கடவுள் உனக்குத்தான் முதலாவதாக ஒரு இடத்தை கொடுக்கின்றார். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருச்சபை என்பது பாவிகளின் கூடாரம் என்பதை மறந்துவிடக்கூடாது. புனிதர்களுடைய மாளிகை அல்ல, பாவிகளின் கூடாரம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எவ்ரி saint has a past, every sinner has a future என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கின்றது. அது என்ன எதிர்காலம்? ஆண்டவரோடு இருப்பது, ஆண்டவருக்குள் இருப்பது. நாம் பாவத்தை உணர்ந்து விட்டோம் என்றால், அந்த செய்த பாவத்திற்காக மனம் வருந்தி விட்டோம் என்றால், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அபரிதமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நான் பாவம் செய்து விட்டேன் என்பதை நாம் உணர்கிறோமா? பல நேரத்திலே அந்த உணர்வு இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய பாவத்திற்கு நான் தான் காரணம், அது வேற யாரும் என்ன செய்ய முடியாது, குறை சொல்ல முடியாது. நான் பாவம் செஞ்சதுக்கு அவன் தான் காரணம் அல்லது அவ தான் காரணம் நிச்சயமாக சொல்ல முடியாது. உனக்கு எங்க போச்சு அடுத்த கேள்வி வரும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த எடுத்துக்காட்டு வழியாக உங்களுக்கு மிகச் சிறப்பாக விளக்கலாம் என்று நினைக்கின்றேன். சுகரு, உடம்பு முழுக்க சுகரு. அப்போ அப்படியே போகிறோம், கல்யாண வீட்டுக்கு போகிறோம், இலையில் என்ன செய்கிறாங்க, ஜாங்கிரி வைக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். நாம் என்ன சொல்ல முடியாது, ஜாங்கிரி வேண்டான்னு சொல்ல மாட்டோம். இன்னைக்கு ஒரு நாள் என்ன செய்வோம், ஜாங்கிரி தின்னுட்டு கூட ஒரு மாத்திரையை என்ன செய்வோம், நாம் தின்றுவோம், கூட ஒரு மாத்திரையை நாம் தின்றுவோம். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அல்வா வைக்காங்கன்னு நினச்சிக்கோங்களேன். ஜாங்கிரிக்கு அடுத்து அல்வா வருது, பரவாயில்ல 2 மாத்திரைக்கு என்ன செய்யலாம், 3 மாத்திரையை போட்டுருவோம். இன்னைக்கு ஒரு நாள் தானே. இப்போ சுகர் ஏறிச்சு நைட்டு. இப்போ கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, கடவுளை பார்த்து கேட்போம், நான் நல்லா தானே கோயிலுக்கு வந்தேன், நான் நல்லா தானே ஒழுங்காக தானே இருந்தேன், எனக்கு ஏன் இந்த நோய், கடவுளே உனக்கு கண் இருக்கா என்று சொல்லி என்ன செய்வோம், கடவுள் மீது வலியை போட்டுருவோம். தின்னது யாரு, நாம தின்னுட்டு கடவுள் மேலே என்ன செய்யறது, வலியை போடுறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அது போல தான் பாவம். நான் செய்துவிட்டு என்னை இப்படி உருவாக்கிட்டிய, நீ செய்த பாவத்திற்கு கடவுள் என்ன செய்ய முடியாது, வலியாக முடியாது. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, விவிலியம் சொல்கிறது, உடலுக்கு கண்தான் விளக்கு, கண்தான் விளக்கு. மத்தேயு நற்செய்தி தெளிவாக குறிப்பிடுகிறது, உடலுக்கு கண்தான் விளக்கு. அது அணைந்து போச்சுன்னா உடல் முழுவதும் என்ன செஞ்சிடும், இருளாகிவிடும். பாவ வாழ்க்கைக்கு நாம் தான் காரணம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது, ஒருபோதும் மறந்துவிட முடியாது. என் பாவத்திற்கு நான் தான் காரணம். ஏன் குடிக்க, உடனே அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவோம், நான் சேர்ந்த சேக்க சரியில்லை, நான் குடிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், என் கூட இருந்தவங்க தான் என்ன செஞ்சுட்டாங்க, என்னை குடிக்க வச்சுட்டாங்க. இதே மாதிரி அவருடைய கூட்டாளி வீட்லையும் கேட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அவரும் அதை தான் சொல்வார், சேர்ந்த சேக்க சரியில்லை. பிரியமானவர்களே, பல நேரத்திலே இப்படித்தான் நாம் பாவத்தை கட்டி கொண்டிருக்கின்றோம். ஆனால் என்றாவது நாம் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறோமா? கால் போன போக்கிலே போகிறோம், மனம் போன போக்கிலே போகிறோம், தடுமாறும் ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, உணர்ந்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக நமது புனிதர் நம் ஒவ்வொருவருக்கும் தஞ்சமாக இருக்கின்றார்.
அடைக்கலமாக இருக்கின்றார். ஆண்டவருடைய அருளை தரக்கூடிய வல்லமையான புனிதராக இருக்கின்றார். பாவிகளுக்கு அடைக்கலம் அவர் தேடி தருகின்றார். ஆனால் உணர வேண்டும். ஒருவேளை நான் பாவத்தோடு தான் செல்வேன் என்றால் கடவுள் கேட்கக்கூடிய கேள்வி, நண்பா, திருமண ஆடையின்றி எப்படி உள்ளே நுழைந்தாய்? உள்ளே நுழைய முடியாது. ஒருவேளை அப்படியே நுழைந்து விட்டோம் என்றால் ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்வி, திருமண ஆடையின்றி எப்படி உள்ளே நுழைந்தாய்? உனது உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அல்லவா? உனது உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் அல்லவா? புனிதமான ஆடையை அணிந்திருக்க வேண்டும் அல்லவா? என் அன்புக்குரியவர்களே, நம்மையே நாம் பரிசோதித்து பார்ப்போம். நடந்து வந்த பாதை, கடந்து வந்த பாதை எப்படிப்பட்ட பாதை? எத்தனையோ பாவங்களை நாம் செய்து கொண்டே இருக்கலாம், அடுக்கிக் கொண்டே போயிருக்கலாம். ஆனால் இன்று நமது புனிதர் சொல்கின்றார், நீ வா, நான் கடவுளிடத்தில் உன்னை அழைத்து செல்கிறேன். கடவுளின் இரக்கத்தை நான் உனக்கு கொடுக்கின்றேன். அவருடைய வாழ்க்கையிலே நாம் அதைத்தானே பார்க்கின்றோம். அவர் போதிக்கு செல்கின்ற போது கொலை செய்த குற்றவாளிகள் வருகின்றார்கள். அவருடைய போதனையை கேட்டு அவர்கள் கண்ணீர் வடிக்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், கடவுள் இரக்கம் உள்ளவர், கடவுள் மன்னிப்பு தரக்கூடியவர், நல்ல மனமாற்றத்தை பெற்றுக்கொள்கள் சொல்லி அவர்களை அழைப்பு கொடுக்கிறார். அவர்களும் வருகிறார்கள். அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக மாற்றப்படுகின்றது. அதே போல ஒரு மனிதன் பாவம் அதிகமாக செய்தான். அவன் அந்தோனியார் இடத்திலே வந்து சொன்னான், பாவியிலும் பெரிய பாவி, எல்லா பாவத்தையும் செய்திருக்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது அந்தோனியார் சொன்னார், உன் பாவத்தெல்லாம் ஒரு சீட்டில் எழுதி கொடு, கடவுள் இரக்கம் உள்ளவர், நீ உன் பாவத்தெல்லாம் எழுதி கொடு என்று கேட்டபோது அவன் பாவ சகித்திர அதில் சொல்லுகின்ற பொழுது அந்த பேப்பரில் இருந்த ஒவ்வொரு பாவமும் மறைந்து போனதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எதை குறித்து காட்டுகிறது? உன் கடவுள் இரக்கம் உள்ளவர், உன் கடவுள் அரவணைக்கக்கூடியவர், உன் கடவுளிடத்தில் உனக்கு தஞ்சம் இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, உணர்ந்து கொள்வோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே முன்னுரையிலே வாசித்தது போல தன் தாயை எட்டி உதைத்த அந்த மகன் அந்தோனியாருடைய போதனை கேட்டு எது இடையூறாக இருக்கிறதோ அதை வெட்டிவிடு என்று சொன்னபோது தன் காலை வெட்டி விட்டான். அந்த தாய் ஓடோடி சென்று, ஐயோ, என் மகனை நான் மன்னித்து விட்டேன், ஆனால் உம்முடைய போதனையை கேட்டு அவன் காலை வெட்டி விட்டான் என்று சொல்ல போது அந்தோனியார் புதுமை செய்கின்றார். வெட்டிய காலை மீண்டும் அவர் சேர்த்து விடுகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு ஆட்டோவுக்கு பின்னாடி இப்படி ஒரு வசனம் எழுதியிருந்தது, தவறுவது இயல்பு, உணர்வது பெருமை, திருந்துவது மகிமை. பாவத்தின் இச்சையில் தான் பிறந்தோம். ஆதாம் ஏவாளுடைய பாவம் நம்மை விரட்டி கொண்டே தான் இருக்கின்றது. ஆனாலும் கூட அந்த பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு நாம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, 16 வயதில் வருவது அழகு அல்ல. அந்த அழகிலே நாம் பெருமை கொள்ளக்கூடாது. மாறாக 61 வயதிலே என் ஆன்மா எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதில் தான் நாம் பெருமை கொள்ள வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், ஒருவன் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆத்துமாவை இழந்து விட்டான் என்றால் அதனால் வரும் பயன் என்ன? ஆன்மா அழகாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆன்மாவை பாதுகாக்க வேண்டும் அல்லவா? என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அழகு இருக்கலாம், அறிவு இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், பெருமை இருக்கலாம், உயர்வது எல்லாம் நல்லதுதான். ஆனால் அதே நேரத்திலே ஆன்மா கரைப்படுத்தப்பட்டு விட்டது என்றால் அதனால் வரும் பயன் என்ன? சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஒவ்வொருவருமே புது நன்மை பெறுகின்ற பொழுது அல்லது உறுதி பூசல் பெறுகின்ற பொழுது நாம் எல்லோரும் சம்மனசுகளாக மாறி இருந்திருப்போம். அவ்வளவு தூரத்துக்கு முகத்தில் மகிழ்ச்சி இருந்திருப்போம், ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு ஆசை. ஆனால் படிப்படியாக நாம் செய்த பாவங்களை நாம் உணர்கின்றோமா? அந்த பாவத்தை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமா? பிரியமானவர்களே, அதிகமாக நாம் விரும்புவது வெளிப்புற தோற்றம். வெளியில நாம என்ன செய்யறோம்? அழகுபடுத்திக்கிடுதோம். முடி வெள்ளையா இருக்கா, என்ன செய்யறோம்? நாம டை அடிச்சுக்கிடுதோம். அதே போல ஒருவேளை வெயில் இப்போ அதிகமா அடிக்கி வெயில போயிட்டு வரோம், எப்பவுமே என்ன செய்யறோம்? பேக்கில் பவுடர் வச்சுக்கிடுதோம், கர்ச்சிப்பை வச்சு என்ன செய்யறோம்? அப்பப்போ நம்முடைய முகத்தை நாம சுத்தப்படுத்திக்கிடுதோம். ஒரு வேளை தலையில முடியே இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், இருக்க சீப்பை வச்சு என்ன செய்யிடுவோம்? அப்பப்போ சீவிக்கிடுவோம். இப்படி வெளிப்புற தோற்றத்தில் எத்தனையோ மாற்றங்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். ஆனால் உள்ளே உள்ள மாற்றத்தை யார் விரும்புவது?
கடவுள் அதைத்தான் விரும்புகின்றார். கடவுள் அதைத்தான் விரும்புகிறார். சீராக்கின் புத்தகம் 5வது அதிகாரம் இறைவசனம் 5, 6, 7, 8 நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது சொல்லப்படுகிறது, பாவத்திற்கு மேல் பாவம் செய்து பாவத்தை குறித்து அதிகம் அக்கறை இல்லாமல் போகாதே என்று சொல்லி நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுப்பதை பார்க்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளை, பாவத்தை உணர்ந்து விடுவோம். திருப்பாடல் 133 சொல்கிறது, ஆண்டவரே நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர் அல்லவா? திருப்பாடல் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். எசேக்கியேல் புத்தகத்திலே 18வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம், யாரும் அழிந்து போகாத அளவுக்கு கடவுள் இந்த உலகத்தின் மேல் இரக்கம் கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல 2 பேதுரு திருமடலிலே நாம் வாசிக்கின்றோம் 3வது அதிகாரத்திலே, கடவுள் ஏன் காலம் தாழ்த்துகிறார்? நாம் ஒவ்வொருவரும் மனம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் என்று குறிப்பிடப்படுகிறது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி 19:10 வாசிக்கிறோம், இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நம் ஒவ்வொருவரையும் அரவணைப்பதற்காக, நம் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒருபடி மேலே சென்று லூக்கா நற்செய்தி 15 நாம் வாசிக்கின்றோம், மனமாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணகத்திலே மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. கடவுளுக்கு எப்படி மகிழ்ச்சி கொடுப்பது? நான் மனமாறிவிட்டேன் என்றால் கடவுளுக்கு மகிழ்ச்சி. என்னை குறித்து விண்ணகத்திலே பெரிய விருந்து ஒன்று நடைபெற வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மனம் மாற வேண்டும். நான் பாவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோணியார் நமது வாழ்க்கையிலே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார், நான் உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன், உன்னை கடவுளிடம் அழைத்து செல்வதற்கு தயாராக இருக்கிறேன். பாவிகளில் மனம் மாறுவதற்கு தயாராக இருக்கிறோமா? பாவம் செய்த பின்பு அந்த பாவத்தை நியாயப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். பல நேரத்திலே இதற்காகத்தான் நான் செய்தேன், இப்படித்தான் செய்தேன் என்று சொல்லி நியாயப்படுத்துவதுதான் கடவுளுக்கு எதிரான செயல். என் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு திருவிழாவும் நமக்கு நம்முடைய வாழ்வை திருப்பி பார்ப்பதற்கும் திருந்தி கொள்வதற்கும் நமக்கு அற்புதமான ஒரு அழைப்பு. ஒருவேளை இந்த திருவிழா நாட்களிலே நாம் திருப்பியும் பார்க்கவில்லை, திருந்தியும் பார்க்கவில்லை என்றால் நாம் கொண்டாடக்கூடிய கொண்டாட்டம் எல்லாம் வீணாக போய்விடும். அவர் அழைக்கக்கூடிய அழைப்பு, பாவிகளின் தஞ்சமே நீ என்னிடம் வா, நான் உனக்கு கடவுளுடைய இரக்கத்தை காட்டுகிறேன். கடவுள் இரக்கமுள்ளவர் அல்லவா? கடவுள் பரிவு உள்ளவர் அல்லவா? உன்னை நான் கடவுள் முன்னால் நிறுத்துகின்ற பொழுது உனக்காக நான் பரிந்து பேசுவேன் என்று சொல்லக்கூடிய புனிதருடைய குரலை நம்மால் கேட்க முடிகிறதா? இந்த திருவிழா நமக்கு ஒரு சவாலாக இருக்கட்டும். ஆண்டவரே, உம் புனிதர் வழியாக என் வாழ்வை மாற்றிக்கொண்டு வருகிறேன், என்னை தயவாய் ஏற்றுக்கொள்ளும். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்புக் கொடுப்போம். வாழ்வின் ஊற்றே எம்மிலைவா, உமது திருச்சபையை வழிநடத்த நீர் தேர்ந்தெடுத்து கொடுத்த எம் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களையும் மற்றும் கர்தினால் ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவிகள் அனைவரையும் ஆசீர்வதியும். நீர் தேர்ந்தெடுத்ததின் நோக்கம் அவர்களில் செயல்பட உமது ஆவியின் வல்லமை அவர்களில் குடியிருந்து வழிநடத்தவும், உடல் ஆன்ம பலத்தோடு பணியாற்றவும், பாதுகாப்போடு பயணிக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உண்மையை நிலைநாட்ட வந்த இயேசுவே, எம் நாட்டு தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். மக்களின் நலனை காக்க தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து உண்மை நீதியின் பாதையில் மக்களை இட்டுச் செல்லவும், உடல் ஆன்ம நலத்தோடு பணியாற்றவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் தெய்வமே இறைவா, வெயிலின் வெப்பம் மனிதர்களையும் கால்நடைகளையும் தாக்காமல் இருக்க போதுமான நல்ல மழையை பொழிந்து காக்கவும், விவசாயம் செழித்து மக்களின் அன்றாட தேவைகள் நிறைவேற்றவும்
நோய் நொடியின்றி காக்கவும், குறிப்பாக ஏழை எளிய மக்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களின் தேவைகள் நிறைவேற்றப்படவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உயிரும் உயிர்ப்பும் நானே என்றவரே, எங்கள் செபஸ்தியார் அன்பத்தில் மரித்த திருவாளர் குழந்தை அவர்களின் ஆன்மாவிற்கு நித்திய இளைப்பாற்றி அளித்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரங்கள் பொழியும் வள்ளலே இறைவா, எம் ஊரில் உள்ள சிறுவர் சிறுமியர், இளைஞர் இளம்பெண்களை உம் பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி ஞானத்தையும், வாலிபர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையையும், குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை வரத்தையும், பெற்றோர்களுக்கு பொறுப்புள்ள கடமை உணர்வையும் தூய உள்ளத்தையும் தந்து காத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமிக்க இறைவா, நான் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று கூறியவரே, எங்கள் நாட்டிற்கும் எங்கள் பகுதிக்கும் போதுமான பருவமழையை கொடுக்கும்படியாகவும், விவசாயம் செழித்து ஆடு மாடுகள் நல்ல பலன் கொடுக்கும்படியாகவும், நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு நோயிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாகவும், தவறான வழிகளில் செல்வோர் தமது வாழ்க்கையை அலசி பார்த்து அதிலிருந்து திருந்தி வாழவும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு ஆண்டவரே, இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கும் புனித செபஸ்தியார் அன்பியம், குழந்தை தெரசால் அன்பியம், திருக்குடும்ப அன்பிய குடும்பங்களை ஆசீர்வதியும். செய்யும் தொழிலில் விருத்தி அடையவும், வேளாண்மை சிறக்கவும், ஆடு மாடுகள் நல்ல பலன் தரவும், குடும்பங்களில் அன்பு சமாதானம் மகிழ்ச்சி நிலைத்திருக்கவும், குழந்தைகள் பக்தியிலும் தெய்வ பயத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், வேலை தேடும் பிள்ளைகளுக்கு தகுந்த வேலைகள் கிடைக்கவும், குழந்தை பேறுகள் கிடைக்கவும், குடும்பத்தின் தேவைகளுக்காக வேண்டும் ஜெபங்கள் கேட்கப்படவும், குழந்தை தரசால் செபஸ்தியார் போன்று பாவிகள் மனம் திரும்ப ஜெபிப்பது எங்கள் கடமை என்பதை உணர்ந்து விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் வேரூன்றி நிற்கக்கூடிய நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, பாவத்தை வெறுக்கும் நீர் பாவிகளை ஒருபோதும் வெறுப்பதில்லை. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திலே தெரிந்தோ தெரியாமலோ உமது மனதை நோகச் செய்திருந்தால் ஆண்டவரே, மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். எங்களை தயவாய் ஏற்றுக்கொள்ளும். உமது சுவிகார பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள எது தடையாக இருக்கிறதோ அதை இழந்துவிட நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்கள் குடும்பத்துக்கான ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுத்திருளும். உம் புனிதர் கோடி அற்புதர் வழியாக நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய ஜெபங்கள் உம் திருப்பாதத்திற்கு வருவதாக. ஆண்டவரே, அவர் எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற பொழுது முகம் கோணாமல் ஆண்டவரே அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நீர் அபரிதமாக ஆசீர்வதித்திருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆ
சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கைநிலை பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கோடியற்புதர் பதுவை புனித அந்தோணியாருடைய நவநாளில் நாங்கள் உளம் கணிந்தும் செலுத்தும் இந்த கல்வாரி திருப்பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அந்தோணியாரின் அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு கொடுத்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கோடியற்புதர் பதுவை புனித அந்தோணியாருடைய நவநாளில் தாய் திருச்சபை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றேன். அவருடைய விசுவாசமிக்க வாழ்க்கையினரின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானகணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி ஒரே குரலில் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயரந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பான தந்தையே, இந்த திருப்பலியை சிறப்பித்து கொண்டாடுகிற புனித குழந்தை திரசால் அன்பியம், புனித செபஸ்தியார் அன்பியம், புனித திருக்குடும்ப அன்பியம், இந்த அன்பியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களையும் பொறுப்பாளர்களையும் அனைத்து பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பீராக. அவர்கள் விரும்புகிற வேண்டுகிற நன்மையான காரியங்கள் அத்தனையும் அந்த குடும்பங்களிலே நிறைவேற இந்த பலி வழியாக உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது ஆட்சி நிறைவேறுவது போல எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே. ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு பயமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்று சொன்னவர். இவரில் நம்பிக்கை கொண்டு இவரை பெற்றுக்கொள்ள வந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் உள்ளத்திலிருந்துள்ள கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக.
யூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானுடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும் போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணக செல்வத்துக்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதலுக்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, நம்முடைய பாதுகாவலருடைய திருநாளின் 5வது நாள் நவநாளை சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய பேரன்பையும் அவருடைய அளவற்ற இரக்கத்தையும் கருணையையும் இந்த பலிவழியாக நாம் மிகச்சிறப்பாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே உங்கள் அனைவருக்கும் 5ஆம் நாள் நவநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று நமக்கு வருகை தந்து ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து கூறி நமக்காக ஜெபித்திருக்கக்கூடியவர் நம் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தந்தை லியோ அவர்கள். தந்தை அவர்கள் வாடியூர் பங்கிலே பங்கு தந்தையாக மிகச்சிறப்பான பணிகளை செய்து கொண்டு வருகிறார். பல்வேறு இடங்களுக்கு நற்செய்தி பகிர்வுக்கு தியானம் கொடுப்பதற்கு அவர் செல்வது உண்டு. இந்த நாட்களில் கூட அவருடைய கடினமான பணிகளுக்கு மத்தியிலும் நம்மோடு கூட இங்கே வருகை தந்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது. தந்தை அவர்கள் இந்த நாளிலே இறை வார்த்தையை கோடி அற்புதர் புனித அந்தோணியார் பாவிகளின் தஞ்சமாய் இருக்கிறார் என்கிற செய்தியை விவிலிய மேற்கோள்களோடு பல்வேறு நிலைகளில் விவிலியத்தினுடைய ஆழமான செய்திகளை நம்மோடு கூட பகிர்ந்திருக்கிறார். புனித அந்தோணியாருடைய வாழ்வியல் செய்திகளையும் நமக்கு இங்கே சொல்லி வந்திருக்கிறார். புதுமைகளை செய்வதற்கான காரணம் என்ன, பாவம் என்பது என்ன, பாவம் பெருகிய இடத்திலே எப்படி ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டது என்பதை பல்வேறு நிலைகளில் நமக்கு வெளிப்படுத்தியதை நாம் இந்த நாளிலே அறிந்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து நமக்காக ஜெபித்திருக்கக்கூடிய நம் அன்புக்கும் வாசத்துக்கும் உரிய தந்தை லியோ அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நம்மோடு கூட இருக்கக்கூடியவர் நம்முடைய மண்ணின் மைந்தர், நம்முடைய மண்ணின் மைந்தரும் நம்முடைய மண்ணினுடைய முதல் இறைப்பணியாளருமாக இருக்கக்கூடிய அருட்தந்தை மரியநாதன் அவர்கள் நம்மோடு கூட இருப்பது உண்மையிலேயே மகிழ்வையும் நிறைவையும் தருகிறது. அவர்களுடைய அமைதியான அந்த பிரசன்னமே இறைவனுடைய அருளை பெற்றுத் தருவதற்கு நமக்கு உதவியாக இருக்கிறது. இந்த திருவிழா நாட்களில் நம்மோடு கூட இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. தந்தையவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இந்த திருப்பலியை புனித செபஸ்தியார் அன்பியம், புனித குழந்தை தெரசா அன்பியம், திருக்குடும்ப அன்பியத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள்,
வழிகாட்டி அருட்சகோதரி அமுலோற்பம் அவர்களோடு இணைந்து திட்டமிட்டு நல்ல முறையில் நாம் அனைவரும் ஜெபிப்பதற்கான நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த அன்பியத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கரந்தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். நாளை தினம் திருப்பலியை சிறப்பிக்க வேண்டியவர்கள் வாகன உரிமையாளர்கள், கடை உரிமையாளர்கள், நடத்துனர்கள், ஓட்டுநர்கள், ஆபரேட்டர்கள், கட்டிட தொழிலாளர்கள் என்று பல்வேறு நிலைகளிலே தொழில் செய்கிறவர்கள். ஆகவே இந்த அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அருட்சகோதரி அமுலோற்பம் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த நாளை சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பார்ந்தவர்களே, நாளை தினம் நமது மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய அருட்சகோதரிகள் 2 பேர், அருட்சகோதரி பியூலா, அருட்சகோதரி அந்தோணியம்மாள் ஆக 2 பேரும் தங்களுடைய துறவற வாழ்வினுடைய 25வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறார்கள். நாளைய தினத்தில் திருப்பலியின் போது அவர்களுக்கு சிறப்பு வாழ்த்தும் அவர்களுக்கான ஒப்பு கொடுக்கக்கூடிய திருப்பலியுமாக நாம் திருவிழா நாளில் அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டாடவிருக்கிறோம். நம்முடைய மண்ணின் மைந்தர்கள், இன்னும் அவர்களுக்கு தெரிந்த அருட்தந்தையர்கள் என்று சொல்லி பலர் பல்வேறு இடங்களிலிருந்து வருகை தர இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை வாழ்த்துவோம். அவர்களுக்காக வருகின்ற நாட்களில் நாம் சிறப்பாக ஜெபித்துக் கொள்வோம். நாளை தினம் நடைபெறுகிற இந்த விழா நிகழ்வுகளில் நீங்கள் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்விகளை மொத்தம் எழுதியவர்கள் 77 பேர், அதில் சரியான பதில் எழுதியவர்கள் 45 பேர். ஆகவே நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளிலிருந்து 3 அதிர்ஷ்டசாலிகளை இன்றைக்கு நாம் தேர்ந்தெடுப்போம். அவர்களுக்கு பரிசுகள் வழங்குவோம். முதல் கேள்வி, சஞ்சீவி என்றால் என்ன? பரம சஞ்சீவியானவரே என்று அந்தோணியாரை கொண்டாடுகிறோமே, சஞ்சீவி என்றால் என்ன? அதற்கு பல பதில்களை சொல்லலாம். அதில் 2 முக்கியமானதாக மூலிகை மருந்துகளை கொண்டுள்ள மலை அல்லது மூலிகை தாவரங்களை கொண்டிருக்கக்கூடிய மலை என்பது அதனுடைய சரியான பதிலாக இருக்கிறது. 2வது கேள்வி, உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்கிற இறைவசனம் என்ன? மகிழ்ச்சியாக மாற என்ன செய்ய வேண்டும்? இறைவசனம் யோவான் 16:20. மாற என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் என்பதாகும். 3வது கேள்வி, நம் கண்ணீரை ஆண்டவர் எங்கு சேர்த்து வைத்துள்ளார்? தோற்பைகளில் சேர்த்து வைத்துள்ளார். இந்த 3 கேள்விகளுக்கும் சரியான பதில் எழுதி போட்டவர்களிலே முதல் அதிர்ஷ்டசாலியை திருப்பலி நிறைவேற்றிய தந்தை லியோ அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள், பரிசு வழங்குவார்கள். புனித பேதுரு அன்பியம் பிஜு ஆண்டோ. பேதுரு அன்பியம் பிஜு ஆண்டோவுக்கே தெரியலை. எங்கே இருக்கான்? வெளியே போயிருக்கானா? அவங்க அம்மா வந்திருக்காங்களா? வாங்க. அடுத்து 2வது 3வது அதிர்ஷ்டசாலிகளை நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை மரியநாதன் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். இன்னொன்று எடுத்துங்க. அருளானந்தர் அன்பியம் பிரின்ஸ் அந்தோணி. அருளானந்தர் அன்பியம் பிரின்ஸ் அந்தோணி. அன்னை வேளாங்கண்ணி அன்பியம் அந்தோணி பிரைட் சுதா. அன்னை வேளாங்கண்ணி அன்பியம் அந்தோணி பிரைட் சுதா. பிரைட் மகன் என்ன கொடுங்க. அன்பார்ந்தவர்களே, இது ஒரு உற்சாகமூட்டுகிற ஒரு செயல். அதாவது இறை வார்த்தையை கவனிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தை உங்களுக்குள்ளாக தூண்டி எழுப்புகிறது. அதில் நான் உண்மையிலேயே பாராட்டுகிறேன். ஒவ்வொரு முறையும் அதிகமான பேர் அந்த ஆர்வத்தோடு கவனிக்கிறீர்கள் என்பதையே அது வெளிப்படுத்துவதாக அமைகிறது. ஒரு வேளை பார்க்கணுன்னு நினச்சா யூடியூப்பில் பார்த்து கூட நீங்கள் பதில் சொல்லிடலாம். ஆனாலும் அது உங்களுடைய சொந்த பதிலாக இருக்கணும் அப்படிங்கிற நினப்பில்
நீங்கள் பதில் எழுதி கொடுப்பது, அதில் ஒரு சிலர் சரியாக எழுதுவது, சிலர் சரியாக எழுதாமல் இருப்பது, இதெல்லாம் கூட உங்களுடைய ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் வெளிப்படுத்துவதாகவே நான் நினைக்கிறேன். ஆகவே பாராட்டுகிறேன். இந்த நாளிலே தந்தை அவர்கள் புனித அந்தோணியார் பாவிகளின் தஞ்சமானவர் என்று சொல்லி மிக அற்புதமாக இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்டார். நிறைய மேற்கோள்கள் காமனாக சொல்லணும்னு சொன்னால் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மேற்கோளாகவே அவருடைய இறை செய்தி இருந்தது. அதிலிருந்து 3 கேள்விகள் மிக எளிமையான கேள்விகள் தான். முதல் கேள்வி, அந்தோணியார் புதுமைகளை எதனால் செய்ய முடிந்தது? அந்தோணியார் புதுமைகளை எதனால் செய்ய முடிந்தது? அதற்கு 2 பதில் இருக்கிறது. சரிதானா? அந்தோணியார் புதுமைகளை எதனால் செய்ய முடிந்தது? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, தூய பவுல் பாவம் பெருகிய இடத்தில் என்ன பெருகியதாக கூறுகிறார்? பாவம் பெருகிய இடத்தில் என்ன பெருகியதாக தூய பவுல் குறிப்பிடுகிறார்? மூன்றாவது கேள்வி, மரண பாவம் என்பது என்ன? மரண பாவம் என்பது என்ன? இந்த 3 கேள்விகளுக்கும் சரியான பதில் எழுதி போடுகிறவர்களுக்கு நாளை தினம் சிறப்பு பரிசு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, கடந்த நாட்களிலிருந்தே உங்களுக்கு நான் பலமுறை அறிவிப்பு செய்து வந்திருந்தேன். வெள்ளி விழா பொன் விழா கொண்டாடுகிற திருமண வாழ்வினுடைய வெள்ளி விழா பொன் விழா கொண்டாடுகிற தம்பதியினரை நாம் பாராட்டுவதற்காக வாழ்த்துவதற்காக அழைக்கப்படுகிறோம். ஒரு திருச்சபையினுடைய மிக முக்கியமான அமைப்பு அல்லது மிக முக்கியமான நபர்கள் என்றால் அது குடும்பம்தான். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய விசுவாச வாழ்வு தான். அதனால் நீங்கள் விசுவாச வாழ்க்கையில் நிலைத்திருப்பதை பார்க்கிற போது நாங்கள் கொண்டாடுகிறோம். திருச்சபை அதை வாழ்த்துகிறது. நம்முடைய பங்கு திருச்சபை உண்மையிலேயே மகிழ்கிறது. ஆகவே நீங்கள் உங்களுடைய பெயர்களை நான் ஏற்கனவே சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 15 குடும்பம் வெள்ளி விழா கொண்டாடுகிறது, ஒரு 12 குடும்பம் பொன் விழா கொண்டாடுகிறது. அது யார் யார் இருக்கிறார்கள் என்பதை குறித்த விவரமும் உங்களுக்கு தெரியும். இருக்கிறவர்கள் நம்முடைய மாது ஸ்டுடியோட்ட போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொன்னேன். 1-2 குடும்பம் தான் எடுத்துருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வெள்ளி விழா ஒரு 5-6 குடும்பங்கள் வரும் என்று எதிர்பார்க்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இதை வீட்டில் உங்களுக்கு யாரும் செய்ய மாட்டாங்க. யாராவது வெள்ளி விழா கொண்டாடணும் பொன் விழா கொண்டாடணும்னு எதிர்பார்க்க முடியாது. நம்ம பிள்ளைங்களுக்கே அது தெரியாமல் போகலாம், உங்களுக்கே கூட அது தெரியாமல் போயிருந்துக்கலாம். ஆனால் திருச்சபையில் இப்படி ஒரு வாழ்த்து கொண்டாடுவது என்பது உங்களை அங்கீகரிப்பதற்கான அடையாளம். திருச்சபையில் நீங்கள் வலிமையான விசுவாசிகளாக இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களை வாழ்த்துகிறோம் என்பதனுடைய அடையாளம். அதனால் தயவு கூர்ந்து வெள்ளி விழா பொன் விழா கொண்டாடுகிற தம்பதியினர் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு வருகின்ற திங்கட்கிழமை மாலையில் நடைபெறுகிற திருப்பலியிலே உங்களுடைய நாளாக அந்த நாளை கருதி நீங்கள் பங்கேற்க வேண்டும். அந்த நாளுக்காக உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், உறவினர்கள், அவர்களை நீங்கள் தயார்படுத்த வேண்டும். நீங்கள் விருந்துக்கு ஏற்பாடு செய்யலாம், அல்லது உறவை பரிமாறிக்கொள்ளலாம், வாழ்த்தலாம், பரிசுகள் கொடுக்கலாம். அப்படி ஒரு நாளாக அந்த நாள் அமையும். ஆகவே நீங்கள் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே என்னை அழைத்து சிறப்பாக இந்த திருப்பலி நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு தந்தை அண்ணன் அந்தோணி வியாகப்பன் அவர்களுக்கும், சிறப்பாக இந்த அளவந்தான்குளம் பங்கு இறை மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு கலந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் தந்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதை கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோணியாருடைய நவநாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.